ஒரு அம்மா அகரம் ஃபவுண்டேஷனில் சொல்லுது. என்ன அந்த கோபிநாத் இருக்கா அப்படில்ல, அவரோட அந்த நிகழ்ச்சி தொகுப்பு போடுவார்ல டிவியில் ஒன்று. அது என்னானே நானும் தெரிஞ்சுக்கல. ஏன்னா அந்த ஆள் வந்து கண்டதெல்லாம் இங்கே கொண்டாந்து போட்டு வந்து மக்களுக்கு என்ன ஒரு சீர்கெட்ட ஏற்படுத்திகிட்டே இருப்பான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து தமிழ் கலாச்சாரத்தையும் அந்த பண்பாட்டையும் என்னது அந்த குடும்ப ஒழுக்கத்தையும் கெடுக்கக்கூடிய வேலையை அந்த கோபிநாத் அந்த டிவியில் செஞ்சுக்கிட்டு இருப்பான். ஆமாம், அந்த டிவி கூட நான் சொல்லலை, எனக்கு கூட அது கூட ஞாபகம் இல்லை. அவன் உளறிட்டு இருப்பான் கூட்டி அந்த நிறைய பேரை வச்சு. ஏன்னா ஒழுக்கக்கேடான விஷயத்தை பேசிக்கிட்டு இருப்பான். அதே மாதிரி அந்த சூர்யா கொண்டு வச்சுருந்து அகரம் ஃபவுண்டேஷனை வந்து பேசிக்கிட்டு இருக்கான். ஒரு அம்மா வந்து கல் உடச்சி படிக்க வச்சேன், இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு ரொம்ப கேவலமாக இருக்குது. ரொம்ப இந்த இனத்தில் ஏன் இப்போ இந்த இனத்தில் பிறந்துட்டு ஒரு தனி மனிதன் வந்து தான் ஒரு 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 தனி மனிதனை படிக்க வச்சு ஆளாக்கணும் அப்படிங்கிற ஒரு கேவலமான ஒரு கேடுகெட்ட இங்கே ஒரு நிலைமை இருந்துக்கிட்டு இருக்குது தமிழ்நாட்டில். இந்த அரசியல்வாதிகள்லாம் இந்த அரசெல்லாம் என்ன தான் பிடுங்கிட்டு இருக்குன்னு யாருக்குமே தெரில. என்ன செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு தெரில. மக்களை வந்து என்னது இந்த மக்களை வந்து நான் அரசாங்கம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அதிகாரத்தை தான் பண்ணுறாங்க ஒழிஞ்சு, ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு இலவசத்தை கொடுத்து பொய்யான வாக்குறுதலை கொடுத்து விளம்பர அரசியல் பண்ணி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்தது அப்புறம் 60 வருஷம் என்ன பண்ணுறாங்க, மக்களை வச்சு செய்கிறாங்க. மக்கள் என்னது கொள்ளையடிக்கிறேன், எதில் கமிஷன் அடிக்கலாம், இதுதான் பண்ண நுழைஞ்சு மக்களோட வாழ்க்கை தரம் உயர்த்தணும், அதுக்கு தான் நம்ம அரசு நடத்துகிறோங்கிறத மறந்துட்டு அவன் பாட்டுக்கு என்னது ஒரு தனி மனிதன். அப்போ அரசாங்கத்துக்கு என்ன தான் வேலை? ஒரு அரசாங்கம் வந்து ஒவ்வொரு தனி மனிதனையும் ஒவ்வொரு குடிமகனையும் அவனை உருவாக்குறது தான், அவனோட திறமையை பார்த்து அவனை உருவாக்குறது தான் அவங்க வேலை. ஒரு நடிகன் வந்து ஒரு அகரம் ஃபவுண்டேஷன் ஒன்று அவன் படிக்க வச்சு தான் ஆளாக்கணும், அப்படி தான் சம்பாதிக்கணும் ஒரு அம்மா பேசுது. எவ்வளோ ஒரு கேவலமான இதாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. தமிழ்நாட்டு மக்கள்லாம் இதெல்லாம் வந்து பார்த்து ரசிக்கக்கூடாது, வெக்கப்படணும், வேதனைப்படணும். இந்த அரசாங்கத்தை நினச்சி என்ன பண்ணணும், இந்த அரசாங்கத்தெல்லாம் அப்புறப்படுத்தணும். என்ன இந்த மாதிரி ஒரு கேவலம் அந்த 60 வருஷமாக இதே தான் நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த சினிமாக்காரனை பற்றி பேசுகிறது, சினிமாக்காரர் தான் வந்து உயர்த்தினா இப்படி சினிமா புகழ் பாடுறது, இதே தான் அந்த சினிமா. ஏன்னா இந்த 60 வருஷமாக அண்ணாவிலேருந்து, கலைஞர்லேருந்து, எம்ஜிஆர்லேருந்து, ஜெயலலிதாவிலேருந்து, விஜயகாந்த்லேருந்து, கமல்லேருந்து இப்போ இருக்க விஜய் வரைக்கும் இவன் யாருமே தமிழன் கிடையாது. எல்லாமே வந்து தமிழர் அல்லாதவங்க. ஏன்னா சினிமாவில் வந்து இந்த சூர்யா முதற்கொண்டு யாருமே, ஏன்னா இவங்கெல்லாம் வந்துட்டு இவங்க தான் வந்து மக்களை வந்து வாழ வைக்கிறாங்கன்னு ஒரு கேவலமான ஒரு அறத்தில் நின்று வாழ்ந்த உலகத்தை கட்டி ஆழ்ந்த இந்த இனம் வந்து இன்றைக்கி கண்டவெல்லாம் வந்து கண்ட இனத்துக்காரன் நடிகனா வந்து